ஹலோ गाइस, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான வேறு லெவலான வீடியோவை உங்களோட ஃபோட்டோவை இல்லை உங்களுக்கு பிடிச்ச உங்களோட ஃபோட்டோவை யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு சூப்பரான வீடியோ ஸ்டேட்டஸை எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறது ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. அது வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம ஃபோட்டோ எடிட்டிங் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி போய் சேனலை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படும். அலைட் மோஷனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எடிட் பண்ண தேவையான பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் செகண்ட் லிங்க் ஹவு டு இம்போர்ட் பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்னு ஒரு வீடியோட லிங்க் இருக்கும். அந்த வீடியோவை பார்த்து உங்களோட பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்டை அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே கீழே ப்ராஜெக்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த 2 ப்ராஜெக்ட்ஸும் இங்கே மேலே ஃபஸ்ட்டில் இருக்கும். ஓகே, இப்போ எப்படி வீடியோ எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு இதில் செகண்ட் 9:16 ஆஸ்பெக்ட் ரேஷியோ சூஸ் பண்ணிவிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு இதில் செகண்டாக மீடியன்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டு இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கும் அந்த ஃபோல்டரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணால் மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபில் கம்போஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமா உங்களோட ஃபோட்டோ இன்னும் ஜூம் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ மேலே 2 வேலை வச்சு நார்மலாக ஜூம் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை வந்துட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, ஜூம் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் கீழே கரண்ட் ஃப்ரேமஸ் பிஎன்ஜின்னு இருக்கும். அதை சூஸ் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு 1 செகண்ட் லோட் ஆகிட்டு கீழே சேவ்னு வரும். இப்போ இந்த சேவ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே க்ளோஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ பீட் மார்க் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பீட் மார்க் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே குரூப் 1ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே எடிட் குரூப் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இதில் பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ்னு சொல்லிட்டு 4 லேயர் இருக்கும். இந்த 4 லேயர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த சேவ் பண்ண ஃபோட்டோவை தான் வந்துட்டு இதில் ஆட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு ஒரு லேயரில் எப்படி ஃபோட்டோ ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதே மாதிரி 3 லேயர்லையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் அந்த இமேஜ் லேயரை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஸ்டார் மாதிரி இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே மேலே நம்ம முன்னே சூஸ் பண்ண அந்த ஃபோல்டரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஃபோல்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ண அந்த ஃபோட்டோ ஃபஸ்ட்டில் இருக்கும். அதை சூஸ் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்துட்டு அந்த லேயரில் ஆட் ஆயிடும். ஸோ அதில் இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு சேம் இதே மாதிரி கீழே உள்ள 3 லேயர்லையும் ஸோ இதே மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா அதே ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ 4 லேயர்லையும் ஆட் பண்ணிவிட்டு நான் பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் பேக்ரவுண்ட் இமேஜ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார் மாதிரி இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சேம் அதே ஃபோட்டோ வந்துட்டு சூஸ் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ அந்த லேயரில் ஆட் ஆயிடும். ஸோ அவ்வளோதான். இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது 5.23 செகண்டில் ஃபஸ்ட் பீட் மார்க்கெட் வந்துடும். இங்கே நம்மளோட ஃபோட்டோஸ் வந்துட்டு ஆட் பண்ணணும். அது கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டு இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கும் அந்த ஃபோல்டரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு அடுத்து உங்களோட ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணணும் இந்த மாதிரி வரும். இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணணும் அப்படின்னா மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு ஃபில் கம்போஷன் ஏரியா கொடுத்துக்கோங்க. எனக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கிறதுனால எந்த ஒரு சேஞ்சும் ஆகலை. நீங்கள் அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துட்டு கரெக்டாக செட் ஆயிரும். ஸோ ஓகே, செட் ஆனதுக்கப்புறமா இன்னும் ஜூம் பண்ணணும் அப்படின்னா ஃபோட்டோ மேலே 2 வேலை வச்சு இந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகே, கரெக்டாக ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது அடுத்த பீட் மார்க்கெட் வந்துடும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜை கிராப் பண்ண கீழே கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிட்டு சேம் இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் உங்களோட எல்லா பீட் மார்க்லையும் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் லாஸ்ட் வரைக்கும் எல்லா பீட் மார்க்லையும் ஃபோட்டோஸ் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ அந்த ஆட் பண்ண ஃபோட்டோஸ்க்கு ஷேக் எஃபெக்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இதில் 2 ஃபோட்டோக்கு வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். அதில் ஃபஸ்ட் இருக்கிற ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் பீட் மார்க்கெட் வந்துடும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அங்கே நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட் எஃபெக்ட்டை எந்தெந்த ஃபோட்டோக்கு பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக்
கிளிக் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு அடுத்து ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ லாஸ்ட் வரைக்கும் இந்த எஃபெக்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, லாஸ்ட் வரைக்கும் பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ஷேக் எஃபெக்டாகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அந்த செகண்டாக இருக்கிற ஃபோட்டோவில் உள்ள எஃபெக்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, காப்பி பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்கவே கிளிக் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த செகண்ட் எஃபெக்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஃபோட்டோவிலேருந்து ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ லாஸ்ட் வரைக்கும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ஷேக் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா 3 லேயர் இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட் லேயருக்கு நேராக இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி செலக்ட் ஆகும். அதே மாதிரி கீழே உள்ள இந்த 2 லேயரும் இந்த மாதிரி கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு மேலே லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு காப்பி 3 லேயர்ஸ் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்கவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் 3 லேயர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் ஒரு சூப்பரான கலர் எஃபெக்ட் வந்துட்டு ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ண மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிட்டு எங்கள் வீடியோ சைடில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷனை 720 பிக்சல் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம்.